இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தமிழ், ஆதித்யா, இன்னுமா 2 பேரும் ஹோம்வொர்க் எழுதிட்டு இருக்கீங்க? டைம் ஆச்சு. இதுக்கு தான் ஸ்கூல்ல இருந்து வந்ததுமே ஹோம்வொர்க் முடிங்கன்னு டெய்லி சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீங்க கேக்குற மாதிரியே தெரியல. முதல்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆகுற வழியை பாருங்க. அம்மா ப்ளீஸ்மா, சாரிமா. இனிமே நாங்க ஸ்கூல்ல இருந்து வந்ததுமே ஹோம்வொர்க் முடிச்சிடுறோம். ப்ளீஸ்மா, இப்போ ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் கொடுமா. சீக்கிரமா எழுதிட்டு போய் ரெடி ஆயிடுறோம். ஹோம்வொர்க் முடிக்காம போனா கிளாஸ் டீச்சர் எல்லார் முன்னாடியும் திட்டுவாங்கம்மா. அந்த பயம் இருக்குல்ல, அப்ப இனிமே ஸ்கூல்ல இருந்து வந்ததும் ஹோம்வொர்க் முடிச்சிட்டு தான் விளையாட போனோம். சரி, நான் போய் துணியெல்லாம் ரூம்ல மடிச்சு வச்சுட்டு வரேன். இந்த வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டு வர வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள எழுதி முடிச்சிடணும். சரிம்மா. வாங்கண்ணே. குட் மார்னிங் தமிழ். குட் மார்னிங் ஆதித்யா. குட் மார்னிங். குட் மார்னிங் அங்கிள். தவக்கல 2 பேரும் அங்கிளுங்கிறத எவ்வளோ அழுத்தமாக சொல்கிறாங்க பத்தியா? பாரதி அந்த அளவுக்கு குழந்தைங்க 2 பேரையும் டியூன் பண்ணி வச்சிருக்காங்க. தவக்கல இன்னைக்கு ஒரே நாளில் அது எல்லாத்தையும் எப்படி உடைக்கிறேன்னு மட்டும் பாரு. நானும் கவனிச்சேன்னே, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இன்னைக்கு எல்லாத்தையும் உடைச்சிடுங்க. தமிழ், இந்த ஹோம்ஒர்க் எல்லாம் சுத்த போர் இல்லை. நான் ஸ்கூல் படிக்கும்போது எப்படியாவது ஹோம்ஒர்க் பண்ணாம ஸ்கூல் டீச்சரை ஏமாத்திடுவேன். உங்களுக்கு அது ஹோம்ஒர்க் பண்ணதா பிடிக்கல அங்கிள். எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கல. ஆதித்யா, அம்மாக்கு மட்டும் இது தெரிஞ்சது உன்னை திட்ட போறாங்க, பாத்துக்கோ. தவக்கல, நீ ரொம்ப நாளா ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு என்ன கேட்டுக்கிட்டே இருந்தல்ல? அப்படிலாம் நான் கேட்டதே இல்லையே. அந்த கருமத்தை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. நல்லா கோலா சில்லுன்னு மனுஷன் திம்பானா அதெல்லாம். ஐஸ்கிரீம், அந்த ஐஸ்கிரீமா? இந்த ஐஸ்கிரீம் போட்டு வெள்ளை கலர்ல வெண்ணிலா ஐஸ்கிரீம், அதுக்கு ரொம்ப பிடிக்குமே. நானும் ரொம்ப நாளா ஆசைப்பட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குதே. அண்ணன் நீங்க வாங்கி தரீங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அப்படியே சாப்பிடுவேன். சரி, நீ ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தல்ல, இன்னைக்கு நம்ம ஆபீஸ் போவோம்ல, போற வழியில ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்கு. அங்க ஐஸ்கிரீம் ரொம்ப சூப்பரா இருக்கும். உனக்கு நான் அங்க கூட்டிட்டு போய் வாங்கி தரேன்.